வணக்கங்க. இன்னைக்கு ராஜஸ்தான் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். அது சாரிங்க, நான் லாஸ்ட் டைம் வந்து ஜோத்பூர்ன்ட்ட உதய்பூருக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். இப்போ தான் நாங்கள் ஜோத்பூருக்கு வந்திருக்கோம். நைட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. அங்கே என்னால் வீடியோலாம் அவ்வளோ எடுக்க முடியல. இது நல்லா ஹோட்டல் நல்லா இருக்குது வெளியும். ஆனால் ரூம் எல்லாம் ரொம்ப சின்னது தான், திட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 2 பேர் படுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் நான் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. மேலும் ரொம்ப டயர்டு. சாட்டர்டே மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து ஜோத்பூர்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஒரு சின்ன பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த இடம். கார்டன்லாம் போட்டு ஒரு சிவலிங்கம் பெருசாக இருக்குது, ரொம்ப ஹைட்டு. அதில் 7 ஃப்ளோர்ஸ் இருக்குது. உள்ளே லிஃப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த 7 ஃப்ளோர்ஸ்லேயும் கிட்ஸ் கேம்ஸ் தான் இருக்குதுன்னாங்க. விநாயகர் சிலையும் ஒன்றுச்சு. இந்த கார்டன் உள்ளே போய் தான் நம்ம அங்கே சிவனை போய் பார்க்க முடியும். அவர் வெளியே இருந்தே நான் பார்த்துட்டேன். ஏன்னா கிட்ஸ்லாம் கிடையாது, எதுக்கு வேஸ்ட்டாக. ஒரு 500 என்ன ருபீஸ் ஒரு டிக்கெட் இருந்தாங்க. கிட்ஸு யாருமே கிடையாது, அதனால் நாங்கள் அங்கே போகல, வேஸ்ட்டாக தான் ஆகிடும்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சிவனை பார்த்தோன்னே அவ்வளோ நல்லாயிருக்கு நம்மளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு. ஆனால் இவருக்கு சாமி இல்லை, எதிர்க்க நந்தி அவரை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சமாதிக்கு தாங்க போகணும். எங்கே பார்த்தாலும் இங்கே சமாதி தான் இருக்குது. நல்லா கட்டியிருக்காங்க ராஜாங்க அந்த காலத்தில். சமாதிங்களும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒவ்வொன்றும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரசிக்கலாம் பொழுது அந்த அளவு இருக்குது. பார்த்திங்கன்னா சுற்றி மார்பிளில் தான் கட்டியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அங்கேருந்து எடுத்துக்கணும். அங்கேருந்து நாங்கள் ஒரு கோட்டைக்கு போனோம். இதுவும் ஜோத்பூரில் தான் போனோம். இங்கே வந்து நடக்கணுங்க. நம்மளால் கால் வலி இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கலாம். எனக்கு ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் முடியல. இந்த இடம் வந்தவுடனே ரொம்ப கால் வலி வந்துடுச்சு. அவரால் சுத்தமாக ஓரளவுக்கு தான் நடக்க முடிஞ்சு. நல்ல காலம் இங்கே வந்து லிஃப்ட்டு வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து போகும்போது லிஃப்ட்டு, வரும்போது லிஃப்ட் இல்லைன்னா லிஃப்ட்டுக்கு காசு கொடுக்கணும். போகும்போது 50 ரூபா, வரும்போது 50 ரூபா. நாங்கள் லிஃப்ட்டு மேலே ஏறிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ப்ளூ சிட்டின்றாங்க. ஜோத்பூர் ஃபுல்லாக ப்ளூ சிட்டி தான். ப்ளூ கலரில் தான் பெயிண்ட் அடிப்பாங்களாம். அதனால் அதுக்கு பேர் ப்ளூ சிட்டின்றாங்க. அந்த இடம் ஃபுல்லாக ப்ளூவாக தான் இருந்துச்சு. இந்த கோட்டையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இது கொஞ்சம் திட்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசு அந்த அளவுக்கு இல்லை. அது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மியூசிக் வாசிச்சிக்கின்னு பாட்டு பாடின்னு இருக்காரு. குழந்தைய வச்சு டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாங்க, அவர் காசு போடுறாங்க. அதுக்கப்புறம் நல்ல பசி. இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பு வந்து அப்பயே மிஷினில் அரைச்சி அப்படியே சப்பாத்தி சுட்டு தராங்க. அதை அந்த மாதிரி அந்த லேடி உட்காந்துருக்காங்க இல்லைங்க, அவங்க தான் அழகாக வந்து சுட்டம் வச்சுருக்காங்க ஒரு 2-3. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பில் காசு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்லம், ஒரு பக்கம் பட்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்பு சப்பாத்தி கொஞ்சம் சுட்டும் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வாத்தெல்லாம் வளர்க்குறாங்க போல் இருக்குது. அந்த சப்பாத்தி வந்து சுட ஒருத்தர் வந்து கேட்டோன்னு சுட்டு தராங்க. அதில் வெண்ணையும் வெல்லமும் வச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜெய்சல்மர் போடுங்க. ஜெய்சல்மரில் வந்து இந்த வார் மியூசியம்னு இருக்குங்க. அங்கே போய் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம இன்னும் பார்க்கணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே வந்து எல்லாமே இருக்குது. ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் வாரில் என்னென்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அவங்க எப்படி வார் பண்ணுறாங்க, செடிங்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு ஆள் இருக்கிறதே தெரியாத மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஃப்ளாகு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கினா நடுவில் ஒரு ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பேர் பார்த்தோன்னே முகுந்த் வரதராஜன். நான் வீடியோ எடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது வந்து ராஜ்புட் 44 RR 2014 அவர் பண்ணியிருக்காரு. அதை எடுத்து போட்டிருக்காங்க. அதை நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இங்கே இன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாட்டர்டே நைட்டு நாங்கள் ஒரு ஹோட்டல் தங்கணும். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு இடம் பாருங்கள், இந்த மாதிரி மனை போட்டு அந்த இடத்த வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 ஸ்க்ரீன் போடுறாங்க. அந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இன்னொரு இடத்துலையும் திவான் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த இடம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டில் வந்து டீபாய், சேர்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஹோட்டலே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்னால் நைட் ஆகிடுச்சு நாங்கள் வரும்போதே ஹோட்டலுக்கு. எல்லா இடமும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து வந்துட்டு திரும்பி வெளியே போய் தான் நாங்கள் சாப்பிட்ணும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்லான்ட்டு இங்கெல்லாம் முதலே சொல்லிவிட்டு அதான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணுமே ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சோபாலாம் போட்டு ஒரு பெரிய வழக்கு மாதிரி வச்சுட்டு மார்பிள் தாங்க, ஃபுல்லாகவே மார்பிள் தான் இங்கே. அது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு தூணும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதவு. இது ஒரு ரூம் கதவு தான். ஆக்சுவலாக அந்த தாப்பால் வந்து உள்ளே வச்சு மேலே வுட்டு வச்சுட்டு லாக் பண்ணியிருக்காங்க.
அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது. கிட்ட பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அந்த வுட்டு பாருங்கள், வுட்டுக்கு உள்ளே வச்சு இது பண்ணியிருக்காங்க. சிலைங்கள்லாம் அப்படியே இந்த பிராஸில் தான் சிலைலாம் இருக்குது. சிவனை பார்த்தோன்னே இங்கே சிவன் சிலை ஒன்று இருந்துச்சு, வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மார்பிளில் தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மார்பிளில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல குளிருங்க, வெளியே போக முடியல, அந்த அளவுக்கு குளிர். நாங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு தான் ஆகணும். தோசைக்காரன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். போயிட்டு மறுநாள் காலையிலங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. தொலைவாக தான் வீடு இருந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஜெய்சல்மார் தான் நாங்கள் தங்கினது இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் எங்களுக்கு டிஃபன் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹோட்டல்லே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. முதல் பப்பாளி ஃப்ரூட்ஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பாயசம், இந்த சேமியா பாயசம் கம்பல்சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை போட்டு ஏதாவது ஒன்று, உருளைக்கிழங்கு போண்டா, சமோசா ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு சாஸு, புதினா சட்னி அதெல்லாம் கொடுக்குறாங்க. பூரிக்கு வந்து இது சாகு மாதிரி உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு சாகு மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. கம்பல்சரி உப்புமா இருக்குங்க. உப்புமாவில் வேர்க்கடலை போட்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. உப்புமாவும் காஃபி டீயும் வச்சுட்டு இருந்தாங்க. இதோட முடிஞ்சிச்சுங்க. மறுநாள் நாங்கள் இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே பார்க்குறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.